அது அப்பா இல்லைன்னா அப்பத்தான். ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது, நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தான் ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்க, போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. ஏன்னா மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க. அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கிறனால தான் நாங்க போராடுறோம். அதுக்கு இந்த அப்பா இந்த அப்பத்தா இதெல்லாம் ஒரு காரணங்கண்ணா. அதுக்கு முடிச்சுக்கலாமா? பள்ளி கல்லூரிகள் ஏராளமான கடைகளை நாங்கள் சீல் வச்சிருக்கோம். மாசுபிரமணியனுக்கு ஒரே கேள்வி, யார் அந்த சார் சீல் வச்சதுன்னு கேக்குறேன். எல்லாம் நாடகங்கண்ணா. எங்கூட மாசு ஒன்ன வரட்டும், இங்க திருப்பூர்ல என் கூட வாங்கினா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா உங்களுக்கு விரும்பல. எத்தனை பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை குட்கா, எத்தனை சிந்தட்டிக் ட்ரக், எத்தனை கஞ்சா, எத்தனை அபின் நான் வாங்கி கொடுக்குறேன், கூட வர சொல்லுங்கண்ணா. அப்படி சீல் வச்சாருன்னா ஐயா சொல்லிட்டு யார் அந்த சார் சீல் வச்சது, எந்தெந்த பள்ளியில போய் அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் சீலெல்லாம் வைக்கலன்னா சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் வந்த பிறகு பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா காடுகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிளே கிரவுண்ட்ல நான் பார்த்தேன், தனியார் பள்ளி ஒன்று மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு பாத்தீங்களான்னு தெரியல. குழந்தைங்களுடைய பேக் எல்லாம் வீட்டுக்கு வந்தா செக் பண்ணுங்க, பள்ளிக்கூடத்தில் நாங்களும் உள்ள வரும்போது செக் பண்றோம். இந்த அளவுக்கு குழந்தைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட அந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்குங்கன்னா, 15ஆம் தேதிக்கு மேல ஆளுநரை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. சப்மிட் பண்ண கையெழுத்தெல்லாம் கொடுத்து சிபிஐ என்கொயரி கேட்க போறோம். சமீபத்தில் பார்த்த நம்முடைய இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியே ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வேங்கை வயல் மாதிரி இந்த பிரச்சனையில யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டி அவங்ககிட்ட கன்ஃபெஷன் வாங்கி இதை முடிக்க பாக்குறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோங்கன்னா. முதலமைச்சருக்கு நாங்கள் எழுதின கடிதம் அங்கே இருக்குங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கோம். அதில் எல்லாம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கோம். அதையும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துட்றாங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இருக்கும், நீங்க பயன்படுத்திக்க. நன்றிங்க. உண்மைதாங்கண்ணா. குறிப்பா வெஸ்ட் ஜோன்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா, நாமக்கல் பக்கத்துல இதே மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் வீட்டுல அடிச்சு கொன்னாங்க. அப்புறம் தோட்டத்துல நள்ளிரவுல 1, 2, 3 பேர் கொலைகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 வழக்குகள் என்பதே குறைவு. அதனாலதான் நாங்க ஸ்ட்ராங்கா அதுக்கு போராட்டம் பண்ணது, ஸ்பாட்டுக்கு போனது. ஏன்னா இது காப்பி கேட்ட மாதிரி நடக்குது. 3 மாதத்துக்கு ஒரு முறை வெஸ்ட் ஜோன்ல குறிப்பா தோட்டத்து வீட்டுல இரவுல தனியா இருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேங் டார்கெட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது நடக்குது. அதனால் நீங்கள் சொல்வது உண்மைதான். இதை காவல்துறை கம்பீரமா எடுத்து இதற்கான தீர்வு கொடுக்கணும்.